ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ப்ராபபிலிட்டியில் பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the probability of a leap year selected at random contain 53 சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீப் இயரில் வந்து உங்களுக்கு 53 சண்டே வருது, அதோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லீப் இயர் அப்படின்னாவே நமக்கு தெரியும் 366 டேஸ், ஓகேங்களா? அதை வந்து வீக்ஸாக பிரித்தோம் அப்படின்னா 52 வீக்ஸும் 2 டேஸ் லெஃப்ட் அவுட் ஆகிடுது. அந்த 2 டேஸ் வந்து ஒன்று சண்டே மண்டே வரலாம், இல்லை மண்டே டியூஸ்டே வரலாம், இல்லை டியூஸ்டே வெனஸ்டே வரலாம், இல்லை வெனஸ்டே தேர்ஸ்டே வரலாம், இல்லை தேர்ஸ்டே ஃப்ரைடே வரலாம், ஃப்ரைடே சாட்டர்டே வரலாம், சாட்டர்டே சண்டே வரலாம். ஸோ இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வந்து உங்களுக்கு 7 வரும். சண்டே வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து 2/7 அப்படிங்கிறோம். இதே வந்து நாட் அ லீப் இயர் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாட் அ லீப் இயர் அப்படின்னா 365 டேஸ் எடுத்துக்கலாம். அப்போ 52 வீக்ஸ் வரும். 1 டே வந்து உங்களுக்கு லெஃப்ட் அவுட் ஆயிரும். ஸோ செகண்ட் கொஸ்டின், எ பேக் கண்டெயின் 3 ரெட் அண்ட் 2 ப்ளூ மார்பிள்ஸ். எ மார்பிள் இஸ் ரேண்டம் ட்ரான் அட் ரேண்டம். த ப்ராபிலிட்டி ஆஃப் ட்ராயிங் எ பிளாக் பால் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்க ரெட் பால் கொடுத்துருக்காங்க, 2 ப்ளூ மார்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் பிளாக் கேட்டிருக்காங்க. ஸோ பிளாக்குக்கு பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னா 0, பாசிபிலிட்டி இல்லாதனால 0. பட் டோட்டல் வந்து 3+2, உங்களுக்கு வந்து 3+2 5னால பிளாக் பாலோட ப்ராபபிலிட்டி வந்து 0/5. ஸோ 0/5 தாங்க இதுக்குரிய ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் வந்து, ப்ராபபிலிட்டி தட் இட் வில் ரெயின் டுமாரோ இஸ் 0.85. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் நாட் ரெயின் டுமாரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டுமாரோ வந்து மழை வர்றதுக்கு 0.85% வந்து ப்ராபபிலிட்டி இருக்குது. மழை வராததுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், P of E ப்ளஸ் P of காம்ப்ளிமெண்ட்ரி E ஈக்குவல் டு 1. ஸோ P of E அப்படின்னா ரெயின் கம்ஸ் டுமாரோ, P of நாட் E அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னா வராது. 0.85ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1லேருந்து உங்களுக்கு வந்து 0.85 மைனஸ் பண்ணால் 0.15 வரும். ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷனில் வந்து 0.25, 0.145, 3/20 நன் ஆஃப் திஸ் இருக்குது. அதனால எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாதனால நன் ஆஃப் திஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அ நம்பர் செலக்டட் ஃப்ரம் த நம்பர் 1, 2, 3, 4, 5 up to 15 is a multiple of 4ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 1, 2, 3, 4, 5 அந்த டோட்டல் எல்லாம் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 15 நம்பர்ஸ் வரும். அதில் மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4, 8, 12 இதுதான் வந்து மல்டிபிள் ஆஃப் 4. ஸோ வந்து மல்டிபிள் ஆஃப் 4ஓட ப்ராபிலிட்டி வந்து 3/15. அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/50, 1/5 இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ ஏ தான் வந்து இதோட ஆன்சர். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் ஆர் த டோட்டல் அவுட்கம் வென் வி த்ரோ 3 காயின்ஸ் கேட்குறாங்க. நமக்கு ஆப்வியஸாக தெரியும் 3 காயின்ஸ் வந்து த்ரோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராபிலிட்டி என்ன அப்படின்னா 8. ஸோ வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு 8 தான் வந்து ஆன்சர். காயினில் வந்து 2 இருக்கும், ஹெட்டு டெய்லு. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இப்போ சப்போஸ் காயின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, ஸோ 2 வந்து கீழே எழுதிக்கணும். எவ்வளோ காயின்ஸு, இப்போ 2 காயின் அப்படின்னா 2/2, 3 காயின் அப்படின்னா 2/3 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் பவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வரும். ஸோ 8 தான் வந்து இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டின், the probability that a prime number selected at random from the number 1, 2, 3 up to 35 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35. இதில் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 11 நம்பர்ஸ் இருக்குது. ப்ரைம் நம்பர் அப்படின்னா டிவைடட் பை 1 பை இட் செல்ஃப், லைக் 2 வந்து டிவைடட் பை 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். 3 வந்து 1ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும். பட் வேறு எந்த நம்பராலும் டிவைட் ஆகாது. அதுதான் வந்து ப்ரைம் நம்பருக்குரிய மீனிங். 1 வந்து நெய்தர் ப்ரைம் நார் ப்ரைம்னு சொல்லுவாங்க. ஸோ 7th சம் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த ப்ராபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் அண்ட் நாட் ஈவெண்ட் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 1. ஸோ நமக்கு நல்லா தெரியும் ப்ராபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் நாட் ஈவெண்ட், அது வந்து உங்களுக்கு வந்து 1 அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும். இது வந்து ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்கங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போயுமே ப்ராபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்டும் ப்ராபிலிட்டி ஆஃப் நாட் ஈவெண்ட்டும் எப்போயுமே 1ஆக இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 1ஆக இருக்குங்க.
8th sum வந்து the following probability are given, choose the correct answer for that which is not possible கேட்டிருக்காங்க. இப்போ 0.15 எடுத்தால் அது கண்டிப்பாக பாசிபிளுங்க, ஏன்னா 0.15 எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம 15/100 எழுதலாம். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2/7. எப்பயுமே வந்து ப்ராபபிலிட்டியில் வந்து நியூமரேட்டர் மேலே இருக்க நம்பர் வந்து கீழே இருக்க நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா லெஸ் தென் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து கரெக்டு. விச் இஸ் நாட் பாசிபிள்னு கேட்குறாங்க. அப்போ 7/5 தாங்க, ஏன்னா 7 வந்து மேலே ஹையஸ்ட்டாக இருக்குது, கீழே வந்து 5. நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டினாமினேட்டர் தாங்க வந்து உங்களுக்கு ப்ராபபிலிட்டியோட ஆப்ஷன். So 9th sum, if 3 coins are tossed simultaneously, then the probability of getting at least 2 heads சொல்லியிருக்காங்க. ஸோ 3 coins கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி வந்து டோட்டல் வந்து உங்களுக்கு 8 வருங்க. ஸோ இங்கே எழுதியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதில் வந்து அட்லீஸ்ட் 2 ஹெட்டுன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 2 ஹெட் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 1 2 3 4. ஓகேங்களா? அந்த 3 ஹெட் வருதில்ல, அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ மொத்தம் வந்து 4 இருக்குது. ஸோ டோட்டல் வந்து ப்ராபபிலிட்டி என்ன 8. 8ல் வந்து அட்லீஸ்ட் 2 ஹெட் வந்து 4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1/2 வரும். இதுக்கு ஆன்சர் வந்து சி. So 10th sum, a letter is chosen at random from the letters of the word assassination. Probability that the letter has chosen அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கான்சனன்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வவல் தவிர மற்ற எல்லா லெட்டருமே உங்களுக்கு கான்சனன்ட்டு. ஸோ வந்து வவல் பார்த்திங்க அப்படின்னா AEIOU தாங்க வவல். இந்த அசோசியேஷனில் வந்து டோட்டல் லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 இருக்கும். இதில் வந்து வவல் இல்லாமல் இருக்க லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா SSS NTN மித்த எல்லாமே வவல். ஸோ இதில் கவுண்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா 7 வந்திருக்கு. ஸோ கான்சனன்ட் வந்து அதுக்குரிய ப்ராபபிலிட்டி வந்து 7/13. 7 வந்து கான்சனன்ட்டு, 13 வந்து டோட்டல். ஸோ 7/13 தாங்க ஆன்சர். ஸோ 11th sum பார்த்தீங்க அப்படின்னா a dice is thrown, what is the probability of getting even நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ டையை நம்ம த்ரோ பண்ணாவே நமக்கு தெரியும் 1 2 3 4 5 6 தாங்க. ஸோ டோட்டல் வந்து 6. இதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈவன் நம்பர், இதில் வந்து ஈவன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 2 4 6 தான் ஈவன் நம்பர். ஸோ 3/6, 3 வந்து ஈவன் நம்பர், 6 வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. அதை வந்து 3/6ன்னு எழுதுகிறோம். இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/2ன்னு ஆன்சர் வரும். ஸோ 12th sum, 2 coins are thrown at the same time. What is the probability? Find the probability of getting both headன்னு கேட்குறாங்க. ஸோ 2 காயினை வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது என்ன ப்ராபபிலிட்டி வரும்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஸோ 4 ப்ராபபிலிட்டி வரும். ஓகேங்களா? அதை தான் வந்து 2/2 நான் எழுதியிருக்கேன். ஸோ மொத்தம் 4. அதில் வந்து போத் ஹெட், ரெண்டுமே ஹெட் வருது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஹெட் வந்து 1/4. 1 வந்து ஹெட்டு விழுகிறது 1. ஸோ மொத்த டோட்டல் ப்ராபபிலிட்டி 4. அதை தான் வந்து 1/4 எழுதியிருக்கேன். 13th sum, 2 dice are thrown simultaneously. The probability of getting a sum of 9 கேட்குறாங்க. 2 டை வந்து த்ரோ பண்ணுறாங்க. அது 2 டைலே வர்ற நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு 9 வர்றதுக்கு ஆப்ஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 2 டை த்ரோ பண்ணுறதுனால அதோட டோட்டல் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 36ங்க. இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் பார்த்தீங்க அப்படின்னா 5,4 4,5 6,3 3,6. இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் 9க்குரிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 4/36ங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/9. இதாங்க இதோட ஆன்சர். 14th sum, 100 cards are numbered from 1 to 100. Find the probability of getting prime number. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் கார்டு வந்து உங்களுக்கு 100ங்க. இதில் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்க அப்போயா நம்பர் டிவைடட் பை itself and 1 அப்படிங்கிறத ப்ரைம் நம்பர். ஸோ நான் ப்ரைம் நம்பர்லாம் எழுதியிருக்கேன். அப் டு 1லேருந்து 100 வரைக்கும் ப்ரைம் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். அதில் டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25/100. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/4. 25 வந்து ப்ரைம் நம்பரு, 100 வந்து டோட்டல். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/4 தாங்க ஆன்சர். ஸோ 15th sum, the probability of event equal to 0 அப்படின்னா impossible eventங்க. ஸோ 1 அப்படின்னா sure or certain, 0 அப்படின்னா impossible eventங்க. So 16th sum, a box of 600 bulbs contain 12 defective bulbs. One bulb is taken out at a random from this box. Then the probability that it is not defective bulb எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் பல்ப் என்னன்னா 600ங்க.
நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் பல்ப் வந்து 12, நான் டிஃபெக்டிவ் பல்போட ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும் ஃபார்முலா P ஆஃப் ஈவெண்ட் ப்ளஸ் P ஆஃப் நாட் ஈவெண்ட் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே ஈவெண்ட்டுங்கிறத வந்து டிஃபெக்டிவ் பல்பை எடுத்துக்கிறோம், நாட் ஈவெண்ட் அப்படிங்கிறத வந்து நான் டிஃபெக்டிவ் பல்பை எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ டிஃபெக்டிவ் பல்போட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 12/600ங்க. ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 1 - 12/600 வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 17th question, a cards marked with number 2 to 101, அதாவது 101 are placed in a box mixed thoroughly. One card is drawn from this box randomly. Then the probability that the number on card is perfect square கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் கார்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். டோட்டல் கார்டு வந்து 2 to 101 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100. இதில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 வரும், 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 வரும், 9 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 3 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 9 வரும், 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 6. அந்த மாதிரி நான் 100 வரைக்கும் உங்களுக்கு எழுதியிருக்கேன். அதோட டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10. ஸோ வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 10/100. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/10 ஆன்சர் கிடச்சிருங்க. ஸோ 18th sum, what is the probability of getting 53 Monday in a leap yearன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். லீப் இயர் அப்படின்னா 366 டேஸு, இதில் 52 வீக்ஸு, 2 days லெஃப்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த 2 day வந்து நம்ம பாசிபிலிட்டியில் எழுதுறோம். சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு எழுதுறோம். ஸோ மண்டே வந்து 2 times வராதனால மண்டேயோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து 2/7. 2 வந்து மண்டே, 7 வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஸோ 2/7 தாங்க இதுக்கு ஆன்சர். So 19th sum, a card is drawn from the well-shuffled deck of 52 cards. Find the probability of getting a king of red suitன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா டோட்டல் கார்டு வந்து உங்களுக்கு 52ங்க. ரெட் கலர் அப்படின்னா நம்ம ஹார்ட்டு டைமண்ட் தாங்க ரெட் கலரு. ஸோ ஹார்ட்டுக்கு 13 கார்ட்ஸு, டைமண்டுக்கு 13 கார்டு. ஸோ இதில் வந்து ஹார்ட்டில் ஒரு கிங் இருக்கும், டைமண்டில் ஒரு கிங் இருக்கும். அதை தான் வந்து கிங் ஆஃப் ரெட் வந்து 2ன்னு எழுதியிருக்கேன். கிங் ஆஃப் ரெட் வந்து ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2/52. 52ங்கிறது வந்து டோட்டல். ஸோ 2/52. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/26 கிடைக்குங்க. ஸோ 20th question, a game of chance consists of spinning an arrow which is equally likely to come to rest point to the number of the number 1, 2, 3 up to 12. Then the probability that it will point to an odd numberன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஈக்குவலி லைக்லி அப்படின்னா எல்லா சான்சஸுமே சேமாக இருக்கும். இப்போ 1க்கு ஒரே சேம் சான்ஸ், 2க்கு ஒரே சேம் சான்ஸ், 3க்கும் சேம் சான்ஸ், அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ வந்து டோட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 12 numbers. இதில் வந்து ஆட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 5, 7, 9, 11 ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆட் நம்பரை டோட்டல் பண்ணால் 6. இது ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6/12. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/12 வந்துடுங்க. So 21st sum, a game consists of tossing 1 rupee coin 3 times and nothing it comes each time. Arrear win if all the tosses give the same result. 3 hits or 3 tail or loses otherwise. Then the probability that Aryan will lose the game. ஸோ வந்து அரியன் வந்து ஒரு காயினை வந்து டோஸ் பண்ணுறாங்க 3 times. 3மே வந்து சேமாக வந்துச்சு அப்படின்னா அரியன் வந்து வின் பண்ணிடுவாங்க. 3 சேமாக வரல அப்படின்னா அரியன் லூஸ் பண்ணிடுவாங்க. இந்த கொஸ்டின் வந்து லாஸ் தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ப்ராபர்ட்டி ஆஃப் 3 coins வந்து 8ங்க. ஸோ 8ல் வந்து 2 வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும், ஹெட்டு டெய்லு. ஸோ 2 விட்டுட்டு ரிமைனிங் பார்த்தோம் அப்படின்னா 6. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அரியன் லூசஸ் வந்து 6/8ங்க. அதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3/4 கிடைக்கும். ஸோ 22nd sum, Riya and Kajal are friends. ப்ராபபிலிட்டி தட் போத் வில் ஹாவ் த சேம் பர்த்டே அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேர்த்துக்கு ஒரே நாள் பர்த்டே வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க சேம் பர்த்டே அப்படின்னா ஒரு நாளில் தான் வந்து 2 பேர்த்துக்குமே சேம் பர்த்டே வருங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 365. ப்ராபபிலிட்டி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/365 தான் இதுக்கு ஆன்சர். 23rd sum பார்த்தீங்க அப்படின்னா a number x is chosen at random from the numbers -2, -1, 0, 1, 2. Then the probability that ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க
எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து -2 அப்ளை பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 வந்து 2 கிரேட்டர் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் வராதுங்க. செகண்ட் வந்து 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 லெஸ் தென் 2. ஸோ இந்த ஆப்ஷன் வருங்க. 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுவும் வரும். 0 வந்து லெஸ் தென் 2, அதுவும் அந்த ஆப்ஷன் வரும். அகெயின் நம்ம 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸ் ஸ்கொயரில் 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 லெஸ் தென் 2ங்க. ஸோ 2 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 4. ஸோ 2 கண்டிஷன் வராது. ஸோ அதனால் 3 டைம்ஸ் வந்திருக்கு. டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/5. 5 அப்படிங்கிறது வந்து -2 -1 0 1 2 அதுதாங்க 5. அதில் வந்து 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் வந்து லெஸ் தென் 2 கண்டிஷன் வந்து அப்ளை ஆகுது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 3/5 தாங்க ஆன்சர். ஸோ 24th sum, a jar contains 24 marbles, some are red and other are white. If marble is drawn at random from the jar, what is the probability that white மார்பிளுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி, ரெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2/3 இருக்குங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா P of ஈவெண்ட் ப்ளஸ் P of நாட் ஈவெண்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும். ஸோ P of white ப்ளஸ் P of red ஈக்குவல் டு 1 வச்சுக்கிறோம். ஸோ P of white இந்த பக்கம் வச்சுட்டு ரெட் அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ 1 மைனஸ் P of ரெட் வந்து 2/3ங்க. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 8 கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 8ங்க. 25th sum, a number is selected at random from first 50 natural number. Then the probability that it is multiple of 3 and 4. ஸோ டோட்டல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50ங்க. இதில் வந்து 3 and 8 ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். 3க்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், 4க்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், மல்டிபிள் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3க்குரிய மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 6 9 12 15 18 லைக் 48 வரைக்கும் போகுங்க. 4க்குரியது பார்த்தீங்க அப்படின்னா 4 8 12 16 48. இது ரெண்டில் வந்து காமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 24 36 48. ஸோ 4 இருக்குது. ஸோ இது ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4/50. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2/25 ஆன்சர் கிடைக்கும். 26th sum, the probability of getting exactly one head in tossing a pair of coin. இந்த கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, பேர் ஆஃப் காயின் கொடுத்துட்டாங்க. அப்போ 2 காயினுங்க. 2 காயினுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தா அப்படின்னா நமக்கு 4 கிடைக்கும். இதில் வந்து ஒரு ஹெட்டு கிடைக்கணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹெட்டு டெய்லு, டெய்ல் ஹெட்டு 2 இருக்குது. ஸோ 2/4 வந்து இதோட ப்ராபபிலிட்டிங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/2 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 27th sum, the probability of getting a spade card from a well-shuffled deck of 52 card. ஸோ டோட்டல் கார்டு வந்து 52ங்க. இதில் ஸ்பெய்ட், ஹார்ட், டைமண்ட், கிளப் 4 டைப் இருக்குது. ஒன்னுக்கு வந்து 13 கார்ட்ஸ் வருங்க. இங்கே ஸ்பெய்ட் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பெய்ட் வந்து 13/52. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/4 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 28th sum, the probability of getting less than 3 in single throw of die கொடுக்குறாங்க. சிங்கிள் டைனா ஒரே ஒரு டை. அதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் 1 2 3 4 5 6 தாங்க பாசிபிலிட்டி. அது டோட்டல் வந்து 6. இது லெஸ் தென் 3 அப்படின்னா வந்து உங்களுக்கு 1 2 2 மட்டும்தான் வரும். ஸோ 2/6 இதோட ப்ராபபிலிட்டி. அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/3 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். 29th sum, total number of events of throwing 10 coins simultaneously அப்படிங்கிறாங்க. ஸோ 10 coin வந்து த்ரோ பண்ணுறாங்க, அதோட ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்போயுமே வந்து 2 வந்து பேஸில் எழுதிக்குவோம், 10 வந்து பவரில் எழுதிக்குவோம். 2 வந்து 10 டைம்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1024 கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து 1024. 30th sum, which of the following can be the probability of an event? A வந்து -0.4, 1.004, 18/23, 10/7 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் வந்து கேன் நெய்தர் பி நெகட்டிவ் வேல்யூ நார் இட் எக்ஸீட் யூனிட்னு தெரியும். ஸோ இதில் வந்து கேன் பி த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்னா 18/23 தாங்க வந்து இதோட ஆன்சர். ஏன்னா ப்ராபபிலிட்டியில் வந்து நியூமரேட்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டினாமினேட்டர். அதுதான் வந்து ப்ராபபிலிட்டியோட கண்டிஷன். So 31st sum, 3 coins or toes simultaneously. The probability of getting all head ன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ 3 காயினை வந்து டோஸ் பண்ணுறாங்க. அதோட ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும் 8ன்னு. அதில் வந்து எல்லாமே ஹெட்டாக வர்றதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆல் ஹெட் வந்து 1/8 தாங்க இதுக்குரிய ஆன்சர். So 32nd sum, one card is drawn from well-shuffled deck of 52 cards. The probability of getting a king of red colorனு கேட்குறாங்க. ஸோ வந்து 52 கார்டு இருக்குங்க. ரெட் கலர்னு பார்த்தா அப்படின்னா ஹார்ட்டு டைமண்டு. ஸோ ஹார்ட்டில் ஒரு கிங் இருக்கும், டைமண்டில் ஒரு கிங் இருக்கும். ஸோ 2/52. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/26. 33 sum, one card is drawn from well-shuffled deck of 52 card. ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நான் ஃபேஸ் கார்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் கார்டு வந்து 52ங்க. ஃபேஸ் கார்டு அப்படின்னா கிங் குயின் ஜாக் தாங்க ஃபேஸ் கார்டு. ஃபேஸ் கார்டு இல்லாத நான் ஃபேஸ் கார்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 52லேருந்து நம்ம 12 மைனஸ் பண்ணுறோம். 12 எதுக்காக மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிங் குயின் ஜாக். கிங் வந்து ஒரு கட்டில் 4 கார்டு இருக்குங்க, குயின் வந்து 4 கார்டு இருக்கும், ஜாக் வந்து 4 கார்டு இருக்கும். ஸோ இந்த 12 வந்து 52லேருந்து மைனஸ் பண்ணால் 40. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் நான் ஃபேஸ் கார்டு வந்து 40/52. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10/13 வருங்க. ஸோ 34th sum, the chances of throwing 5 with an ordinary die அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆர்டினரி டை வந்து நம்ம த்ரோ பண்ணும்போது அதில் வந்து 5க்கு எவ்வளோ ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ டை த்ரோ பண்ணும்போது 1 2 3 4 5 6 எந்ததுனால வரலாம். ஸோ டோட்டல் வந்து 6ங்க. இதில் 5 வந்து ஒரே ஒரு டைம் தான் வரும். அதுதான் வந்து 1/6 நம்ம ஆன்சர் எழுதியிருக்கோம். ஸோ 35th sum, the probability of getting a consonant from the word மகாவீர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தெரியும் கான்சனன்ட் அப்படின்னா வவ்வல் தவிர எல்லா லெட்டருமே கான்சனன்ட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர் வந்து மகாவீரில் வந்து 5 இருக்குங்க. இதில் கான்சனன்ட் பார்த்தோம் அப்படின்னா 3. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் கான்சனன்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3/5 தாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். sum, if the probability of an event is P, then the probability of its complementary என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் வந்து P. நம்ம எப்பயுமே படிச்சிருக்கோம் ஈவெண்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் ஈக்குவல் டு 1ன்னு. ஸோ இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி கேட்டிருக்கனால 1 மைனஸ் ஈவெண்ட் வந்து இங்கே Pன்னு டினோட் பண்ணுறோம். ஸோ 1 - P அதுதாங்க இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஸோ 37th sum, if P of A denotes the probability of an event then அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போயுமே வந்து P of A வந்து greater than or equal to 0, less than or equal to 1. இது தாங்க கண்டிஷன். இது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். 38th sum பார்த்தீங்க அப்படின்னா which of the following probability cannot exceed, எது வந்து ப்ராபபிலிட்டி இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2/5 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் நியூமரேட்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டினாமினேட்டர். ஸோ ஏ வராதுங்க. C10 பார்த்தோம் அப்படின்னா 7. இப்போ 7 வந்து ஒரு நம்பர் நம்ம எதுவுமே ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா கீழே எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் 1ஆக டினோட் பண்ணோம். ஸோ 7/1 அதுதாங்க. ஸோ C வராது. B வந்து பார்த்தீங்க அப்படின்னா -1.5. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி நாட் எக்ஸீட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு -1.5 தாங்க ஆன்சர். ஸோ 39th sum பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் எலிமெண்ட்ரி ஈவெண்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்போயுமே 1ங்க. ஸோ சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் எலிமெண்ட்ரி ஈவெண்ட் வந்து எப்போயுமே 1 தாங்க ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ப்ராபபிலிட்டியில் பார்த்துருக்கோம். இனிமேல் வரப்போகிற வீடியோவில் மல்டிபிள் சாய்ஸ் வந்து எல்லா சாப்டருக்கும் நம்ம பார்ப்போம். சயின்ஸுக்கும் பார்ப்போம், மேக்ஸுக்கும் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சஜஷன் அல்லது வந்து டவுட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் லேட்டஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.